மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சரிங்க சார். பேராண்டி, ஐயோ சார், பாட்டி வராங்க சார். ஆமா, பாட்டி வராங்க. நீ ஏதாவது பேசு. நீ ஏதாவது பேசிட்டு வந்தா அவங்களுக்கு சந்தேகம் வராது. பேசுடி. என்னது பேசுறதா சார்? என்ன சார் பேசுறது? எனக்கு உங்க பக்கத்துல இருக்கிறது என்னென்னமோ பண்ணுது. கை காலெல்லாம் வேற உதறது. இதுல வேற நான் பேசுறவா என்ன பேசுறதுன்னே தெரியலையே. ஏய், என்னடி, என்னாச்சு உனக்கு? எதுக்கடி உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது? ஏய் குல்ஃபி, என்ன? தெரியல சார், ஆனா என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. பயமா இருக்கு சார். என்னது பயமா இருக்கா? எதுக்கு? ஓ, என் பக்கத்துல இருக்கிறதுனால பயப்படுறியோ? எனக்கும் உள்ளுக்குள்ள அப்படிதான் இருக்கு. சரி, ஆம்பளை எனக்கே அப்படி இருக்கும்போது ஒண்ணு உனக்கு இருக்காதா என்ன? சரிடி, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாட்டி வந்து போற வரைக்கும் ப்ளீஸ், ஓகேவா? சரிங்க சார். பாட்டியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க சார். எனக்கு என்னென்னமோ பயமா இருக்கு சார். பாட்டி தானே, பாட்டி சீக்கிரம் போகாம இருந்தா சந்தோஷம் தான். சார் என்ன சார் சொன்னீங்க? பாட்டி சீக்கிரம் போகணும்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அதான பார்த்தேன் சார். இப்போ என்ன சார் பண்றது? ஏய், நான் தான் சொன்னேன்ல, ஏதாவது பேசுன்னு. ஏதாவது பேசுடி. உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல எனக்கு உன்னை பிடிக்குமா அந்த மாதிரி ஏதாவது கேளு. இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி நம்ம 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க அமைதியா போயிடுவாங்க. ஏதாவது பேசுடி. ஏதாவது பேசவா? ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் வேற நம்மள சாகடிக்கிறாரே. பாட்டி வேற போதா குறைக்கு. ஏ பாட்டி, அடே பேரன். ஐயோ சார், பாட்டி வந்துட்டாங்க சார். ஏதாவது பேசுடி. சார், என்ன உங்களுக்கு பிடிக்குமா? ஏய், உன்ன சாரி சாரி, ஏங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமாங்க? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமாடி? உங்களை மட்டும்தான் பிடிக்கும். ஏ குல்ஃபி, சொல்லுங்க. இப்போ நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. சார், என்ன சார் சொல்றீங்க? இல்ல, பாட்டி இருக்காங்கல்ல, அதான் அதான் அவங்க நம்பணும்ல, அதுக்காக அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். எனக்கும் அப்படிதான் சார். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. டேய் பேராண்டி, அடியேன் பேத்தி, 2 பேரும் ஏன் காதல பூ சுத்துறதுக்கு ஏன் முன்னாடி இப்படி ஒரு ஆக்டிங்? இதை நான் நம்பணும், அப்படிதானே? நம்புறேன். அப்போ நான் இங்க இருந்தா 2 பேரும் இப்படி இருப்பீங்க. அடே பேராண்டி, அப்ப நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேனே. என்னடா பண்ணுவேன்? ஐயோ சார், பாட்டி போகவே மாட்டேங்கிறாங்க சார். இங்கே இருக்காங்க சார். போகாம இருக்கிறதே நல்லது. சார், என்ன சார் சொல்றீங்க? இல்லடி, அவங்க போகாம இருந்தா தானே நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்குதான் அப்படி சொன்னேன். ஷப்போ, நான் என்னமோ உலக இருந்தேனே. டேய் அர்ஜுன். அதுவா சார், பாட்டியை போக சொல்லுங்க சார். என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியல சார். நான் என் இடத்துக்கு போறேன் சார், எனக்கு தூக்கம் வருது. ஏய், இப்போ உனக்கு தூக்கம் வந்தா என்ன? இங்கேயே படு. பாட்டி போனதுக்கு அப்புறம் சொல்றேன், போய் உங்க இடத்துல படுத்துக்க. படு. இல்ல வேணாம், நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் இங்க இருந்து போனதானே, நான் இங்க இருந்து போக மாட்டேனே. ஐயோ சார், வெளியில மழை பெய்யுது சார். நீ என்ன வெளியில இருக்க? உள்ள ரூம்ல, அதுவும் என் பக்கத்துல தானே இருக்க. அப்புறம் எதுக்கு வெளியில மழை பெய்யறத பத்தி நீ பேசுற? இல்ல, வெளியில மழை பெய்யுது, அத சொன்ன மழை பெய்யுதுன்னு. அது ஒரு பக்கம் பெய்ஞ்சிட்டு போட்டோம், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. பாட்டி இங்க இருக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்து நகர முடியாது. அதனால நீ எந்த கதையும் சொல்லாம இங்கேயே உட்காரு, புரியுதா? விட மாட்டீங்களா? அதெல்லாம் விட முடியாது. பாட்டி இங்க இருந்து போற வரைக்கும் நீ இங்க இப்படியே தான் இருக்கணும். அவங்க போனதுக்கு அப்புறமா நீ என்ன வேணா பண்ணிக்க. ஐயோ சார், சார் பயமா இருக்கு சார். ஏய் குல்ஃபி, என்னடி என்னாச்சு?
இடி இருக்குது சார். எனக்கு பயமா இருக்கு. குல்ஃபி இனிமே நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நான் நினைச்சு வந்த காரியம் கிட்டத்தட்ட கொஞ்சமா கை கூடி இருக்கு. மிச்சத்தையும் கூட வச்சிருவேன். டேய் பேராண்டி, இனி என் பேத்தி உன் பொறுப்பு. பத்திரமா இதே போல எப்பவும் அணைச்சி வச்சுக்க. என் பேத்தி அவ உனக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா. அணைச்சபடியே வச்சுக்க. நான் கிளம்புறேன். இனி நீங்க தனியா இருக்குப்பீங்களான்னு கொஞ்சம் டவுட்டு தான். போயிட்டு வரேன்டா பேராண்டி. பனியிலே பனியிலே ஒட்டும் உறவிலே உறவிலே மாசி மாசமாளான பொந்தி முடிமுகத்தில் படுது. இங்க டவலுங்க. ஐயோ டே அர்ஜுன், டெய்லி இதே வேலை தானே அவனுக்கு. எப்ப பாரு டவலை மறந்துட்டு வர வேண்டியது. டவல் எடுக்கலாம்னு பார்த்தா ரொம்ப ஈரமா இருக்கனே. வெளியில போனா மொத்தமா தண்ணி ஆயிடும். சரி குல்ஃபி தான் இருக்கால, கேட்போம். ஹாய் குல்ஃபி. கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரா? என்னங்க சார்? குல்ஃபி தோச்சிக்காதடி. டவல் விட்டுட்டு வந்துட்டேன். பெட் மேல தான் வச்சிருக்கேன். அந்த டவல் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூட ப்ளீஸ் டி. சார் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது போகும்போது டவல் கொண்டு போங்கன்னு? இப்ப நான் இருக்க எடுத்து கொடுக்கறேன். இப்ப நான் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீ இல்லனா நானே வந்து எடுத்து போய்டி. அப்ப இப்பவும் நீங்களே வந்து எடுத்துக்க வேண்டியதானே? எனக்கு ஒண்ணும் இல்ல. வர நான் ரெடி. பாக்க நீ ரெடியா? சார் உங்களுக்கு என்ன சார் டவல் தானே சார் வேணும்? இருங்க சார் உடனே கொண்டு வரேன். டவலுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? என்ன சார் டவலை கூட்டிட்டீங்கன்னா எடுத்து வந்து கொடுக்க போறேன். அதுக்கு எதுக்கு சார்? எடுத்துட்டு வர இருங்க. சீக்கிரம் கொண்டு வாடி. வல வலன்னு பேசிட்டு இருக்காது. சீக்கிரம் வா. நான் எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல எடுத்து சீக்கிரம் எடுத்து வா. வர இருங்க சார். சார் என்னங்க கையை நீட்டுங்க. ஏய் கொஞ்சம் பக்கத்துல தான் வாயேண்டி. நான் வெளியில தான் வரணும் போல இருக்கு. இதுக்கு நானே வந்து எடுத்துருப்பேன். கொஞ்சம் பக்கத்துல வாடி. வர இருங்க சார். என்னங்க சார் வாங்குங்க. ஏய் குல்ஃபி, நான் கையை நீட்டிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எட்டல. கொஞ்சம் கிட்ட வா. வர இருங்க. ஐயோ ஆத்தாடி. ஏய் குல்ஃபி. தங்கள தின்ன மழைய ரசிக்க விட்டு விட்டு கையில் அடிக்க கண்ணி கொண்டு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். நேரம் இருக்கு சிக்கன் உடம்பு இருக்கு ஏராளமாய் மார்பு இருக்கு தாராளமாய் மனசு இருக்கு. நிஜாம்பழம் கனிஞ்சிருக்கு நிறம் நல்லா அமைஞ்சிருக்கு. தப்பு தண்டா பண்ண சொன்னா பண்ணால் வித உடம்பு இருக்கு. பழுத்த மார்பு பார்க்கையில் ஏன் ஒழுக்கம் என்பது பறக்குது. கொஞ்சம் பொழுது சாயம் வேளையில் ஞாபகம் விளை என்பது மறக்குது. அத்தாடி. சார் சார் நான் வேணும்ல விழல சார். எதுலயும் காலை வச்சேனா அது வலிக்கிடுச்சு சார். ஏய் குல்ஃபி, எதுலடி காலை வச்சான்? ஆமா நீ காலை வச்சது கூட தப்பு இல்லடி. நான் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருந்தேன். நீ காலை வச்சு இருக்கிற சோப்பு நிறைய மொத்தமும் நீ என் மேல தெரிச்சு விட்டுட்ட. பாருடி எப்படி இருக்குன்னு. ஐயோ ஆமா சார் நான் வேணும்லாம் பண்ணல சார். நீங்க டவல் கேட்டீங்களா? நான் டவல் கொண்டு வந்தேனா நீங்க இன்னும் எட்டலன்னு சொன்னீங்களா? சரி கொஞ்சம் கிட்ட போலான்னு நினைச்சேனா நானும் கிட்ட வந்தேனா நீங்களும் கையை நீட்டினீங்களா? அடி குல்ஃபி, என்னடி கதையை சொல்லிட்டு இருக்காங்க? சார் 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 கத்தாதீங்க சார். நான் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தானே பண்ணேன். உங்க மேலதான் சார் தப்பு இருக்கு. நீங்க ஏன் சார் உள்ள வரும்போதே டவல் எடுத்துட்டு வர வேண்டியதானே? நீங்க டவல் எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. ஏண்டி ஒரு டவல் கெட்டது குத்தமாடி? ஆமா எல்லாம் ஏன் தப்பு தான். என் மேல தாண்டி மொத்த தப்பும் இருக்கு. எனக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தோம் பாரு. என்னதான் சொல்லணும்? என்ன சொல்லக்கூடாது. எங்க அம்மாவையும் அப்பாவையும் சொல்லணும். ஐயோ சார் மறந்துட்டீங்களா? நீங்க எங்க சார் தாலி கட்டினீங்க? நீங்க தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லி தானே உட்காந்துட்டு இருந்தீங்க. அத்தை மாமா எங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து தானே உங்களை கட்ட வச்சாங்க. வேணாம், இது ரொம்ப சோதிக்கிறடி நீனு. ரொம்பவா சோதிக்கிறேன்? சாரி சார். சாரி நீயே வச்சுக்கோ. சரி நீ இப்படி எவ்வளவு நேரத்துக்கு ஹாயா சாஞ்சிக்கிட்டே இருக்க போற? கை வலிக்குதுடி. ஐயோ ஆமால சாரி சார். நீங்க கையை எடுத்துக்கோங்க, நான் எழுந்துக்கிறேன். வேணாம் நீ முதல்ல எழுந்துரு, அப்புறமா நான் கையை எடுத்துக்கிறேன். நான் கையை எடுத்து நீ எழுந்திருக்கிறேன்னு மறுபடியும் மேல விழுந்து இன்னும் மிச்சம் மீதி இருக்க சோப்பு நிறைய மூஞ்சில தெளிச்சிடாத. எழுந்துடி. நான் நம்ம வேணும்னு பண்ண மாதிரி என்ன சொல்லிட்டே இருக்கீங்க சார்? போங்க சார், நீங்க ரொம்ப மோசம் தெரியுமா? ஏய் எதுக்கு இப்ப மோசம்னு சொன்ன? நீங்க பாரு
மோசங்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலடி. கீழே விழ போனவொன்னு காப்பாத்தி புடிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. நான் மட்டும் விட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் கீழே விழுந்து இடுப்பு முறிஞ்சு போய் படுத்து கிடப்பேன். அதுக்கும் நான் தான் சொல்லி கிடக்கணும் பாத்துக்க. ஐயோ சார், விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க சார். என் மேல இருக்க கோவத்துல விட்டுடாதீங்க சார். கீழே வேற வழுக்குது. இருங்க சார், நான் பொறுமையா எழுந்து நின்னுக்கிறேன். விட மாட்டேன், எழுந்து நில்லு. அப்படியே விழுந்தாலும் என் பக்கமா விழு. சார் இப்ப என்ன சார் சொன்னீங்க? விழ மாட்டேன், எழுந்திரி. நான் பிடிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன். எழுந்திரடி. காது மட்டும் நல்லா ஷார்ப்பா வச்சிருக்கோம். எழுந்திரடி. நல்ல வேலை சார், நான் கீழே விழாம எழுஞ்சிட்டேன். சார் நாங்க டவல் வச்சிருக்கேன், நீங்க அந்த டவலை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போறேன். இனிமே பாத்ரூம் பக்கம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வருவேன் சார். இனி இப்படி நான் வர மாட்டேன். ஓய் குல்ஃபி, ஆமா இப்ப எங்க போற? எங்கன்னா வெளியில போறேன் சார். நீங்க தொடச்சிக்கிட்டு வாங்க, நான் வெளியில போறேன். எனக்கு துடைக்க தெரியும். நீ எப்படி இப்படியே வெளியில போறியா என்ன? ஏன் சார், எனக்கு என்ன நல்லா தானே இருக்கேன். இப்படியே போறேன்னு கேக்குறீங்க. என்ன சார், நான் குளிக்கலன்னு பாக்குறீங்களா? நான் காலையில குளிச்சிட்டேன் சார். உங்களுக்கு முன்னாடி குளிச்சிருவேனே, தெரியாதா உங்களுக்கு? ஆமா தெரியாது. ஏன்னா நீ குளிக்கும் போது நான் வந்து பாக்கல. நாளையில இருந்து குளிக்கும் போது சொல்லு, வந்து பாக்குறேன். அட ஆமால, சரிங்க சார். நாளையில இருந்து நான் குளிக்கும் போது உங்ககிட்ட சொல்றேன், வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் குளிச்சேனா இல்லையான்னு. ஏய் குல்ஃபி, நீ தெரிஞ்சுதான் சொல்றியா? நிஜமாவே நாளையில இருந்து சொல்லுவியா? நான் வந்து பார்க்கவா? அட ஆமா சார், நான் குளிக்கும் போது நீங்க நாளை ஐயோ சார், ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன் சார். அப்படிலாம் கேட்காதீங்க, நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். தானே பார்த்தேன், ஃப்ளோல சொல்லிட்டேன். இப்படி எல்லா நேரமும் ஃப்ளோல சொல்லிடாத. நான் ஒரு ஃப்ளோல வந்து பாத்துருவேன் பாத்துக்க. ஐயோ சார், நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நீங்க என்ன, நீங்க வந்து பாப்பேன்னு சொல்றீங்க? நீ எப்படி தெரியாம சொன்ன, அது போலதான் நானும் தெரியாம பாத்துருவேன். பார்க்காத அளவுக்கு வச்சுக்க, சரியா? நான் இதுக்கு மேல இங்க நின்னு சரியா வராது. நான் வெளியில போறேன் சார், நீங்க சீக்கிரம் வாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. ஓடி குல்ஃபி, இப்படியே வெளியில போறேன். உன்னை பாருடி. என்ன சார், அப்பல இருந்து இப்படி இப்படி போறேன்றீங்க? என்ன சார் என்ன பாருன்றீங்க? என்னக்குறீங்க? கண்ணாடி பாக்குறேன், நல்லா தானே. அட ஆமா, சோப்பு நிறையா இருக்கு. சாரி சார். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியே, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா போ. கிளியர் பண்ணடி. ரொம்ப திட்டாதீங்க சார், நான் கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். அதுதான் நானும் பண்ணேன்னு சொன்னேன், பண்ணடி. அப்பப்பா சார், எப்படி சார் இவ்வளவு சோப்பு நர? என்ன சார் பண்ணீங்க? ஒரு சோப்புல தான் குளிச்சீங்களா, இல்ல ஒரே நாள்ல 4-5 சோப்பு போட்டு குளிச்சிட்டீங்களா மொத்தமா? நானும் நாளைக்கு குளிக்கும் போது உன்னை கூப்பிடுறேன், வந்து பாரு. ஒரு சோப்பு போட்டு குளிச்சனா இல்ல 4-5 சோப்பு போட்டு குளிச்ச நானு? நாளைக்கு வந்து பாரு. குளிக்கும் போது மறக்காம கூப்பிடுறேன், வந்துடு. இதுக்கு மேல நம்ம பேசவே கூடாது. வாயை மூடிக்கிட்டு அமைதியா போயிடணும். அடியே நிலா, இங்க ஏதாவது பேசுன. இவர் இப்ப வர வர சரியில்லை. எல்லாமே டபுள் மீனிங்கா பேசுறாரு. ரொம்ப கெட்டவர் ஆயிட்டாரு. ஏய் குல்ஃபி, என்னடி ஏதோ மனசுக்குள்ளேயே முனவர மாதிரி இருக்கு? சி அதெல்லாம் இல்ல சார், ஒரு நொர சோப்பு நொர, அதை தட்டிக்கிட்டு இருக்கேன் சார். என்ன சோப்பு நொர வாயில இருக்கு? வாயில கை வச்சிட்டு இருக்க? அது தலையில இருந்து அப்படியே கொஞ்சமா வாய்க்கு வந்துருச்சு சார். அதான், வேற ஒண்ணும் இல்ல சார். நான் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டேன். இப்ப நீங்க தட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு வாங்க, நான் போறேன். ஓடி குல்ஃபி, என்ன தட்டின? இன்னும் சாரி எல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் கிளியர் பண்ணாம எங்க போற? நல்லா கிளியர் பண்ணிட்டு போ. ஆமா சார், நான் சரியா பார்க்கல, நான் தட்டி விடுறேன். எல்லாத்தையும் மொத்தமா கிளியர் பண்ணிட்டு அப்புறமா போ. உன்னை மட்டும் இல்ல, இங்க பாரு ஏன் மேல எப்படி இருக்குன்னு. குளிச்ச மாதிரி அடி வச்சிருக்கேன், மறுபடியும் போய் குளிக்கணும் போல இருக்கு. நானு ரொம்ப பண்ணாதீங்க சார். இப்ப என்ன உங்களுக்கு, இந்த சோப்பு நான் கிளியர் பண்ணி விடணும் அவ்வளவுதானே? நான் தட்டி விடுறேன். அப்புறமா நீங்க போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க, சரியா போயிடும். இதுக்கு என்னமோ ரொம்ப பிக்கப் பண்றீங்க. ஏய் என்ன சொன்ன? நீ தட்டி விடுறியா? ஆமா சார், என்னாலதானே உங்களுக்கு சோப்பு நரலாம் உங்க மேல தெரிச்சிச்சு. அதை நானே கிளியர் பண்ணி விடுறேன். அப்புறமா போய் ஒரு மது தண்ணி எடுத்து ஊத்தி குளிச்சிருங்க, அப்புறம் சரியா போயிடும். இதுக்கு என்னமோ ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. நகருங்க, நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஏய் குல்ஃபி, நிஜமா தான் சொல்றியா? ஐயோ சார், நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க சொன்னால கேட்க மாட்டீங்க போல இருக்கு. நான் செஞ்சுறேன், நகருங்க. ஐயோ, இவர் சொன்ன மாதிரி சோப்பு நோர எக்கச்சக்கமா தான் மேல தெரிச்சிருக்கு. என் மேல விட இவர் மேல நிறைய தெரிச்சிருக்கு. அப்ப இவர் கோவப்படுறது நியாயம் தான். ஜன்மம் தீரும் காதல் ஒன்றை தவிர என் கையில்
ஒன்றுமே இல்லை பெண்ணே பெண்ணே. சார் நான் எல்லாமே எடுத்துட்டேன், நான் போறேன். ஓய் குல்ஃபி இல்ல, என் மேல தான் நிறைய மட்டும் தானே எடுத்தேன், உன் மேல இருக்கிறத எடுக்கலையே. நான் எடுக்கிறேன். இல்ல இல்ல வேண்டாம் சார், அது நானே தொடச்சிடுறேன். ஓய் எனக்கு நீ தொடக்கும் போது நான் என்ன சொன்னேனோ ஆமா இதே இரு, நான் எடுக்கிறேன். உன்னை தொட வந்தே நான் தீண்டவில்லை பஞ்சை போ. இல்ல சார் வேண்டாம். அடியே ஆமா இதே இரு, எனக்கு தெரியும். இல்ல சார். ஏய் சூடல்ல, கையெடு கையெடு. இல்ல வேண்டாம். குல்ஃபி கையெடு. அது சரி. சொல்லி சொல்லி பார்த்து ஆஹா கேட்கல வயசு ஆஹா தள்ளி தள்ளி இருந்தும் ஆஹா தாவுது மனசு. மலர்கள் பறித்து பறித்து இரண்டு பந்துகள் அமைத்து அமைத்து பெண்மை சமைத்து விட்டான். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலே உனது மெல்லிடை பார்த்தேன் ஷடடா பிரம்மன் கஞ்சனடி. இல்ல சார் போதும், மிச்சதை நானே தொடச்சிக்கிறேன், விடுங்க. அடியே எனக்கு எல்லாமே மிச்சம் வைக்காம தொடச்சு விட்டேன்ல, நான் மட்டும் ஏன் இதை மட்டும் மிச்சம் வைக்கணும்? கையெடு கையெடு. இல்ல வேண்டாம். குல்ஃபி கையெடு கையெடு. இல்ல சார். கையை விடுடி குல்ஃபி, இப்ப கையை விடுறியா இல்லையா? சரி. கோழிக்கறி குழம்பு ஆஹா கொதிக்குது திரும்பு கோழி தலவாழ இல போடவா மன்மதரே. இரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நான் ஆசை நூறாச்சு போங்க நிலவு வந்தாச்சு வாங்க நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க புதுச்சேல நனந்தாச்சு நெஞ்சில் தாகம் வருது. கலகூட கலஞ்சாச்சி முடிமுகத்தில் படுது. குல்ஃபி ஓய் குல்ஃபி குல்ஃபி சொல்லுங்க சார். என்ன பாரு. ஏய் என்ன பாருடி. இல்ல வேண்டாம், நான் போறேன். ஏய் என்ன பாருன்னு சொன்னேன். குல்ஃபி பாரு. சார் விடுங்க சார், நான் போறேன். ஏய் அது வந்து குல்ஃபி அது வந்து சார் விடுங்க, நான் போறேன். இல்லடி அது வந்து இல்லாமா நிலா, என்ன ரூம்ல யாரையும் காணும்? அர்ஜுன் கீழே இறங்கலையே. சார் அத்தை வந்துட்டாங்க, விடுங்க நான் போறேன், விடுங்க. ஏய் குல்ஃபி நல்ல வேலை அம்மா வந்துட்டாங்க. ஐயோ டே அர்ஜுன் என்னடா ஆச்சு உனக்கு? இல்லாமா என்ன பாத்ரூம்ல இருந்தியா? அதானே பார்த்தேன். என்னடா அவ்வளவு நேரம் குரல் கொடுத்துட்டே இருக்கேனே, ஆளையே காணுமே பார்த்தேன். ரூம்லயும் ஆளை காணுமா? அதான். ஆமா அர்ஜுன் எங்கம்மா? அத்தை அவரு வாக்கிங் போயிருக்கானம்மா. இல்லையே இன்னும் வந்துட்டு இருப்பானேம்மா. அவன் வரேன் இன்னும். வாக்கிங் போனா இன்னும் வரலையோ? அது அது வந்து சாரு. ஓய் குல்ஃபி ஏய் குல்ஃபி டவல் எங்கடி? டவலையும் சேர்த்து எடுத்து வந்துட்டியா? என்னது இவனும் பாத்ரூம்ல இருந்து வரான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனும் அங்க தானே வந்தா? என்ன நடக்குது? ஐயோ சார் அத்தை இருக்காங்க. ஆமா ஓடி குல்ஃபி உன்ன ஐயோ நான் வேற இங்க வந்து நிக்கிறேனே. ஏய் என்ன மறைச்சுக்கோடி. ஏய் குல்ஃபி அம்மா கிட்ட ஏதாவது பேசி சீக்கிரம் அனுப்புடி. ஐயோ சார் நான் என்னன்னு சொல்லி அனுப்புறது? ஏற்கனவே அத்தை ஷாக்ல இருக்காங்க சார். ஆமா நானே கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு அம்மா இவ்வளவு ஷாக்ல இருக்காங்க? உள்ள நடந்தது ஏதாவது சொல்லிட்டியாடி? ஐயோ சார் நான் எப்படி சார் சொல்லுவேன்? ஏதாவது இல்ல, நம்ம 2 பேரும் பாத்ரூம்ல இருந்து வந்தது அத்தை பார்த்துட்டு இப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பாவி போச்சு எல்லாம் போச்சு. ஐயோ எங்க அம்மா என்னெல்லாம் நினைக்க போறாங்கன்னு தெரியலையே. ஓடி அவங்க நம்ம தப்பா நினைக்க போறாங்கடி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ சார் இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்?
இருந்தீங்க. நான் உள்ள வந்த டவல் கொடுக்க சரி வாங்கிட்டோமே அனுப்பி விடணுமே இல்லாம நீங்க தான் சோப்பு நிறைய தட்டி விடுறேன் தொடச்சு விடுறேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க. ஏய் குல்ஃபி எதுக்குடி இப்ப சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கேன்? இன்னும் இது வேற அவங்களுக்கு தெரியணுமா? பத்தாதுடி அமைதியா வச்சுக்கோ, உனக்கு கொள்ள ஓட்ட வச்சுக்கோ. அம்மா வேற ஏற்கனவே இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல போச்சா. ஐயோ நமக்குள்ள எதுவுமே நடக்கலனாலும் அவங்க நடந்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுப்பாங்களே. அட ஆமா சார், நமக்குள்ள எதுவுமே நடக்கலனாலும் அத்தை வேற அது நடந்துச்சோ இது நடந்துச்சோன்னு கற்பனையில ஓட்டுவாங்க சார் அவங்க. ஆமா அது நடந்துச்சா இது நடந்துச்சானா? எது நடந்துச்சு? ஐயோ சார் இப்ப என்ன போயிட்டு இருக்கு பிரச்சனை? இப்ப என்னடா நீங்க என்னமோ அத பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லடி கேட்டேன். சரிடி ஏதாவது சொல்லி அம்மா அனுப்புடி. என்னத்த சொல்லி அனுப்ப இருங்க ஏதாவது பேசி ட்ரை பண்றேன். அத்தை அத்தை ஐயோ பாவம் அத்தை சிலையா நிக்கிறாங்களே. உள்ள என்ன நடந்தது தெரியாம நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்ததை பார்த்து இப்படி வாய பழந்த மேனிக்கு நிக்கிறாங்களே. அத்தை நிலமா படம் எனக்கு வந்துட்டாங்க. அத்தை நீலமா டே அர்ஜுன் ரொம்ப ஒளியாதடா. அவ உருவத்துக்கு உருவம் நல்லாவே தெரியுது. பார்த்து நில்லு. நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஆஹா அம்மா நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்லம்மா. டே அர்ஜுன் நான் நினைச்சது உடனே நடந்துருச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. அது போதும் எனக்கு. வரேன் நீலமா. உன் புருஷனை பத்திரமா ஒளிய வச்சுக்கமா. பார்த்து உன் முந்தானிய பிடிச்ச மேனிக்கு நிக்கிறான். அதை கொடுத்து அவன் மானத்தை காப்பாத்து. ஐயோ இப்பவே ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்களே. அம்மா என்னம்மா இங்க எதுவும் நடக்கலமா? ஆமாண்டா நடக்கலதான். நடக்கலன்னு எல்லாமே நடத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி சரி நான் வேற சிவ பூஜையில காரடி மாதிரி வந்துட்டேன். இனி வரமாட்டேன். நான் போறேன். நிலமா உன் புருஷனை பத்திரமா முடிஞ்சு வச்சுக்க. நான் கிளம்புறேன். ஐயோ அத்தை ஐயோ நான் கிளம்புறேம்மா. உனக்கு லஞ்ச் பேக் பண்ணவான்னு கேட்க வந்தம்மா. நான் போய் லஞ்ச் பேக் பண்ணி வைக்கிறேன். வேணும்னா கீழே இறங்கி வாங்க. இல்லை இன்னைக்கு முழுக்க ரூமுக்குள்ளேயே இருக்கிறதுனாலும் இருங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐயோ ஐயோ என்ன சொன்ன? என்னடி சொன்ன இப்ப? அது அது வந்து நீங்க அடிச்சதுல வலி தாங்க முடியாம ஐயோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐயோ விட்டுட்டேன் சார். ஐயோவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுதான் ஷார்ட்டா சொன்னேன்னா உங்களுக்கு அது தப்பா கேட்டிருக்கோம் சார். ஐயோ அதுதான் சார். அதான பார்த்தேன் மாவல. ஏண்டி எல்லாம் உன்னால வந்தது. அம்மா இருக்காங்கன்னு ஒரு குரல் கொடுக்க மாட்டியாடி? நான் அம்மா போயிட்டாங்கன்னு நினைச்சு நானும் வந்துட்டேன். அவங்க இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. ஐயோ உள்ள எதுவுமே நடக்கல. ஆனா அம்மா பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடந்த மாதிரி நினைச்சிட்டு போவாங்க. என்னடி பண்றது இப்ப? சார் ஏன் சார் போய் சொல்றீங்க? உள்ளதான் என்னென்னமோ நடந்தது இல்ல. ஏய் ஆமா உள்ள என்ன நடந்தது? நீ வேற என்னென்னமோ புதுசா சொல்லிட்டு வர. உள்ளெல்லாம் எதுவும் நடக்கல பாத்துக்க. நடக்கிற மாதிரி தான் போச்சு. ஆனா எதுவும் நடக்கல. அதுக்குள்ள நீயே நடந்துட்ட மாதிரி சொல்ற. சார் அது உள்ளெல்லாம் நடந்துச்சுல்ல. நீங்க கூட அங்கங்க தொட்டு என்னென்னமோ பண்ணீங்கல்ல. ஏய் வேணாண்டி வெறுப்பேத்தன அவ்வளவுதான் பாத்துக்க. நான் சோப்பு நுரைய மட்டும்தான் தொடச்சு விட்டேன். நீ எனக்கு தொடச்சு விட்டல. இந்த மாதிரி சோப்பு நுரைய மட்டும்தான் தொடச்சு விட்டேன். மற்றபடி என் கையெல்லாம் வேற எங்கேயும் பாடல பாத்துக்க. நீயா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு போகாத. நானும் எங்கேயும் தொடலாம் இல்ல. அது சரிங்க சார். இவரு அங்க இங்க கை பட்டு தொடச்சு விடுவாராமா. அப்புறம் கேட்டா என் கை எங்கேயுமே படல அப்படின்னு சொல்லுவாராமா. என்ன சார் உங்க கணக்கு? எனக்கு ஒண்ணு புரியல. கரெக்டா கேக்குறானே. ஏய் குல்ஃபி எனக்கு ஃபேக்டரிக்கு டைம் ஆயிடுச்சு. என் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. நான் கிளம்புறேன். சீக்கிரம் போ. கேள்வி கேட்டவனே அப்படியே மாத்தி பேசுறீங்க சார். கேட்டுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க சார். பதில் தானே சொல்றேன். இப்ப சொல்றதோட என்ன தரேன் வாங்கிட்டு போ சரியா? நீங்க சொன்னாலும் சரி தந்தாலும் சரி எனக்கு மொத்தத்துக்கு பதில் வேணும் சார். அவ்வளவுதான். பதில் தானே தரேன். வேற விதமா தரேன். சார் என்ன சார் பண்றீங்க? விடுங்க சார். இல்லடி குல்ஃபி பதில் கேட்டல. எனக்கு பதில வாயால சொல்லி பழக்கம் இல்ல. இப்படி சொல்லிதான் பழக்கம். அடி
சார் விட்டுருங்க சார், வலிக்குது சார். ப்ளீஸ் 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 சார், எனக்கு பதிலே வேணாம் சார். இல்ல பதில் நான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்றேன், கேட்டுட்டு போறியா? ஐயோ, உங்க பதிலே வேணாம் சார். நீங்க சொன்னதான் உள்ள எதுவுமே நடக்கல. உங்க கை என் இடுப்புல படல, மேலையும் படல, எங்கேயும் படல. நானே கற்பனை கட்டிக்கினேன் சார். நீங்க விடுங்க சார், எனக்கு உங்க பதிலே வேணாம் சார். அப்படி வாடி வலிக்கு. ஏய், நான் நல்லவன் தானே? ஐயோ, ரொம்ப நல்லவர் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். நீங்க ரொம்ப நல்லவர். எப்பவும் இதே நினைப்போட இருக்கட்டும், சரியா? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீ கிளம்புவோம். சரி குல்ஃபி, கிளம்பலாமா? ஆமா சார், நானும் ரெடி, கிளம்பலாம் சார். சரி வா போலாம். பாரதி, சொன்னா கேளு. இனி நீங்க தனியால போக வேணாம். என்னம்மா எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ சிரிக்கி, அம்மா தான் சொல்றல, கொஞ்சம் கேட்டதா என்னமா? கொஞ்ச நேரம் இரு, உங்க அப்பா வந்துருவான். வந்ததும் அவனை கூட்டிட்டு போவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அம்மா, என்னாச்சு? பாப்பா அர்ஜுன், நீ வந்துட்டியா? நீயே சொல்லி வைக்கிட்ட. இவ காலேஜ் கிளம்புறேன்னு தனியா கிளம்புறேன் நின்னுட்டு இருக்கா. என்னமா காலேஜ்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆமா, அதனால நான் சீக்கிரம் போகணும். அதுவும் தனியா போறோம், டிரைவரும் வரலனாலும் பரவாயில்ல, நான் தனியா போறேன் நின்னுட்டு இருக்காப்பா. தனியா போறாளா? லட்டு, என்ன இதெல்லாம்? ஆமாண்ணா, என்னை கூட்டிட்டு போக இங்க யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது நான் தனியா தானே போக முடியும். நான் தனியாவே போய்க்கிறேன். லட்டு, யார் சொன்ன உன்னை கூட்டிட்டு போக இங்க யாரும் இல்லைன்னு? நான் தான் உன்னை காலேஜ் கூட்டிட்டு போக போறேன். அதுக்கு தான் வந்தேன். வா, இன்னைக்கு உனக்கு சீக்கிரம் போகணும், அவ்வளவுதானே? வா, நானே கூட்டிட்டு போறேன். திரும்பி வரும்போது நானே கூட்டிட்டு வரேன். போலாமா? அண்ணா, அது வந்து ஐயோ, இப்ப அண்ணா கூட்டிட்டு வந்தாங்கன்னா நான் எப்படி ரகு மீட் பண்ணி பிளான கேட்கறது? அதுவும் இல்லாம அண்ணா தான் திரும்பி கூட்டிட்டு வருவாங்கன்னா ரகு வேற அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்கானே. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஒன்றும் புரியலையே. என்ன லட்டு, எதுக்கு யோசிக்கிறா? வா, நான் தானே கூட்டிட்டு போறேன். உனக்கும் அதானே ஆசை. வா, நம்ம கிளம்பலாம். நானே கூட்டிட்டு போய் விடுறேன். ஈவினிங் நானே கூட்டிட்டு வரேன். ஓகேவா? கிளம்பு. அடே பேராண்டி, இந்த சிரிக்கி நீ கூட்டிட்டு போறேன்னா அப்ப அங்க இருக்காளே அவளை யார் கூட்டிட்டு போறது? அவன் எப்படா தனியா போவான்? ஆமா அர்ஜுன், இவள டிரைவர் கூட்டிட்டு போவான். நீ நிலாவை கூட்டிட்டு போ அர்ஜுன். நான் பேசி இவள டிரைவர் கூட அனுப்பி வைக்கிறேன். எப்பவும் போல அவ அப்படியே போகட்டும். நீ இப்ப என்ன புதுசா எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நீ நிலாவே கூட்டிட்டு போ. ஐயோ அத்தை, எனக்கு என்ன, நான் இதற்கு தனியா போனது இல்லையா என்ன? அதெல்லாம் நான் தனியாவே போய்ப்பேன். பாரதி இவர் கூட்டிட்டு போறதுதான் அத்தை கரெக்ட். நேத்தே என்னமோ பிரச்சனை வந்துருச்சு. இனி பாரதியை நம்ம தனியா விடக்கூடாதுல்ல. இவர் கூட்டிட்டு போறதுதான் கரெக்ட். நீங்களே கூட்டிட்டு போங்க சார். தேங்க்ஸ் குல்ஃபி. எஸ் சார், எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? உங்க தங்கச்சி நீங்க கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ்? இல்லடி குல்ஃபி, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே நான் தான் லட்டுவை ட்ராப் பண்ணவும் போறேன், பிக்கப் பண்ணவும் போறேன். அதான் இனிமே உன்ன சாரி. ஐயோ சார், எதுக்கு எதுக்கு சார் சாரினா? இப்போ நீங்க எடுத்த முடிவு தான் சார் கரெக்ட். சின்ன பொண்ணு அவளை நீங்க தான் கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டும் வரணும். எனக்கு என்ன சார், இதுக்கு முன்னாடி நான் தனியா போனது இல்லையா என்ன? நான் போய்ப்பேன் சார். என் ஸ்கூட்டி இருக்கு, என் ஸ்கூட்டியில் போய்ப்பேன். இல்லையா ஆட்டோ பிடிச்சி போக போகிறேன். இதில் என்ன சார் இருக்கு? நீங்கள் போங்க. இப்போ நீங்கள் எடுத்துங்க பாருங்க, இந்த முடிவு தான் கரெக்டு. போங்க சார், அவளை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணுமே. அப்போ தான் அவளுக்கு அது சேஃப். நீங்களே போங்க சார். ஏன் அண்ணன் என்ன கூட்டிகிட்டு போகணுமா? அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நாளையிலேருந்து நீயே இங்கே இருக்க போகிறது இல்லடி. நீங்கள் இருந்தாதானே நீ சொல்கிறத கேட்டு எங்கள் அண்ணன் என்ன கூட்டிகிட்டு போகணும். என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன். அந்த அளவுக்கு அவரை மாத்திட்டேன்னா நாளிலிருந்து நீ என்ன கதிக்கு ஆகுறேன்னு பாரு. ஆனா இப்போ அண்ணன் வந்தா நான் என்ன பண்றது? சரி, அண்ணன் காலேஜ்ல விட்டுட்டு போகட்டும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நம்ம போய் ரகு மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி காலேஜ்க்கு வந்துருவோம். அப்பதான் அண்ணன் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்கல்ல. ஆமா, அதான் சாரி. ஸ்ரீக்கு வேற சொல்லணும், ஸ்ரீ வேற கூட்டிட்டு போகணும்ல. தனியா போக கூடாது, ஸ்ரீ கூட கூட்டிட்டு போகணும். சரிடி குல்ஃபி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து கேப்ல போயிட்டு வா, நான் ஃபோன் பண்றேன். சரியா? கிளம்பிட்டா? ஓகேங்க சார், நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு டைம் ஆகுதுல்ல, நீங்க கூட்டிட்டு போங்க சார். நான் போக கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க கிளம்புங்க. சரிடி. சரி, போ, பேக் எடுத்துட்டு வா, கிளம்பலாம். அர்ஜுன், என்னப்பா பண்ற? அம்மா, நேற்று என்ன நடந்தது பாத்தீங்கல்ல? இனி நான் தான் அவளை கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு வரணும். அதான் கரெக்டா இருக்கும். லட்டு, கிளம்பலாம், சீக்கிரமா. சரிண்ணா. லட்டு, காலேஜ் வந்துருச்சு பார், போ. ஈவினிங் இதே மாதிரி அண்ணா வந்து வெயிட் பண்றேன், வந்துரு. சரியா? இனிமே டிரைவர் வரமாட்டாரு, நான் தான் வருவேன். சரியாம்மா? போ. சரிண்ணா, நான் போறேன். லட்டு, ஒரு நிமிஷம். சொல்லுண்ணா. ஈவினிங் காலேஜ் எத்தனை மணிக்கு போக முடியும்? ஏண்ணா, எதுக்கு கேக்குறீங்க? இப்ப எதுக்கு பதட்டமாகுற? இன்னைக்கு காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னல, அப்ப முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் தானே விடுவாங்க. ஆமாண்ணா, சீக்கிரமும் விடுவாங்க. ஒரு சில சமயம் ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குண்ணா. ஏதோ டைம் சரியா எனக்கு சொல்ல தெரியலண்ணா. ஆமால, சரி ஓகே. நான் எப்பவும் போல டைமுக்கு வந்து வெயிட் பண்றேன். சரியா? காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா வந்துரு, இல்லைன்னா
நீ முன்னாடியே வந்துட்டீங்கன்னா அண்ணாக்கு ஒரு கால் பண்ண வந்துடுறேன் சரியா? ஆ சரிண்ணா. சரி லட்டு. அப்புறம் லட்டு, இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வா. அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னண்ணா? நீ வீட்டுக்கு வா லட்டு, அப்புறம் நான் என்னன்னு சொல்றேன் சரியா? அண்ணாக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல? என்னண்ணா இப்படிலாம் கேக்குறீங்க? அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருப்பேனா? நீங்க தான் இப்ப எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க. லட்டு, அப்படி நீயா நினைச்சிட்டு இருக்க? சரி, இதை பத்தி பேசணும். இதை பத்தி பேசதான் அண்ணாக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்றேன். ஈவினிங் வா, அண்ணா உங்ககிட்ட நிறைய பேசணும் சரியா? சரிண்ணா. ஓகே லட்டு. அண்ணா ஷார்ப்பா காலேஜ் முடிகிற டைம் வந்து வெயிட் பண்ணுவேன், வந்துரு ஓகேவா? கண்டிப்பாண்ணா. ஓகே லட்டு, பாய். கூட்டிட்டு போவேன்னு ரொம்ப ஆசையா இருந்திருப்பேன்ல, சாரிடி. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே என்னால ஒன்று கூட்டிட்டு போக முடியாது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க இல்ல லட்டுவான்னு பார்க்கும்போது இப்போதைக்கு எனக்கு லட்டுவை தான் பார்க்கணும்னு தோணுது. என்ன நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரிடி. நீ கரெக்டாக போயிட்டியா? சேஃபா ஸ்கூலுக்கு போயிட்டியா? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. முதல்ல குல்ஃபிக்கு கால் பண்ணணும். தனிமைகள் தொல்லை தந்தாலே துணையை கேட்கின்றோம், துணை வரும் நெஞ்சை கொள்ளாமல் தனியே தேகின்றோம். பாரதி, நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. நேற்றுக்கு போன்லயும் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ஏதோ சும்மா கோவத்துல சொல்றேன்னு பார்த்தேன். இப்ப உண்மையாவே நின்னுட்டு இருக்க. உனக்கும் ரகுவுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா நீ எப்படி அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுக்கு ஒத்துக்கிட்ட? என்னமோ இருக்கு. நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற பாரதி, என்னன்னு சொல்லு. ஸ்ரீ, என்ன நான் என்ன உங்ககிட்ட மறைக்க போறேன்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதான் 2 ஹவர்ஸ்ல காலேஜ் முடிஞ்சிருச்சுல. நேற்று அவன் ரொம்ப நம்ம கிட்ட கெஞ்சி கேட்டானா. அதான் குரூப் ஸ்டடிக்காக தானே போறோம். உனக்கே தெரியும்ல, நான் அனாவசியமா யார் வீட்டுக்கு போக மாட்டேன்னு. உன் வீட்டுக்கு நான் அவ்வளோ வந்தது இல்லைல்ல, தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ரகு வீட்டுக்கு போவேன்? ஒத்துப்பேன். இது குரூப் ஸ்டடிக்காக தான். அதான் நமக்கு கூட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அவன்கிட்ட அதுக்கான புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அதான் போயிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம்ல. அதுக்காக தான் கூப்பிடுறேன். வா ஸ்ரீ, நீ கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வா, நான் ஏதாவது தப்பான இருந்ததுன்னா நான் உன்னை கூப்பிடுவேனா? நான் மட்டும் போயிருப்பேன்ல. பாரதி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற, அது எனக்கு நல்லா தெரியுது. எது வந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு. நீ ரகு கிட்ட இப்படி பேசி அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்னு சொல்ற ஆளே கிடையாது. வேற என்னமோ நடந்திருக்கு. நேற்று நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரகு நீயும் பேசுனீங்களா என்ன? ஏன்னா காலேஜ்ல 2-3 பேர் உங்க 2 பேரை பத்தி பேசினாங்க. அந்த இடத்துல நீயும் ரகுவை மட்டும் தனியா நின்று பேசுனீங்களாமே. ஸ்ரீ, பாரதி, என்ன எது வந்தாலும் என்கிட்ட சொல்லிடி. ஸ்ரீ, என்னடி நீ எப்படி கேட்குற? உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கா இல்லையா? பாரதி, உனக்கு நல்லா தெரியும் இந்த கேள்வி நீ கேட்கறது முட்டாள்தனம்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா ரகு மேல ஒரு % கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுக்காக தான் கேட்குறேன். உனக்கே நல்லா தெரியும் ரகு உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. நீ அவனை எப்பவுமே இன்சல்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு அவன் கூப்பிட்டான்னு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன்னு சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்தா என்னடி பண்ணுவேன்? என்னடி யாரும் எதுவும் பேசிட்டு இருக்க? ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது? நான் மட்டும் தனியா போனா இந்த ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு யோசிக்கலாம். இப்போ நீ தான் கூட வரலாம். அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கானுங்க. அவனுங்களாம் இருக்கும்போது நமக்கு என்னடி ப்ராப்ளம் வந்துட போகுது? ரகு சொன்னோம் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது நம்ம கிளாஸ் பாய்ஸ் தானே, நமக்கு என்னடி ப்ராப்ளம் வந்துட போகுது? எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்காக ப்ளீஸ் நீ வா. ப்ளீஸ் வா. இங்க பாஷி, நான் அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிருந்தேன். அதுக்காக தான் நான் இன்னைக்கு அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். நீ நினைச்சது கரெக்டு தான். நான் நோட்ஸ் எடுக்கவோ இல்லை குரூப் ஸ்டடிக்காகவோலாம் போகல. அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். எனக்கு அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். தனியா போக எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்காக தான் ஒன்று கூப்பிடுறேன். மாடி மொத்தமே 1 hour தான். போயிட்டு அவன்கிட்ட பார்த்துட்டு அவன் சொல்ற அந்த ஐடியாவை மட்டும் கேட்டுட்டு உடனே வந்துடலாம் நினைச்சேன்டி. நீயாவது அவன் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி போறதாவது. அதுவும் இன்னொன்னு சொன்ன பாரு, அவன்கிட்ட நோட்ஸ் எடுக்க போறேன்னு சொன்னேன். அவனே படிப்புல பெரிய புலின்னு நினைப்ப அவனுக்கு. நீ அவன்கிட்ட போய் நோட்ஸ் எடுக்க போறேன்னு சொன்ன பாரு, அப்பவே எனக்கு டவுட் தான். என்ன ஹெல்ப்? இங்க பாரு பாரதி, நீ ஏதோ பண்றது தப்புன்னு எனக்கு தோணுது பாரதி. எனக்கு என்னமோ இப்போ வரைக்கும் மனசுக்கு ஏதோ சரியா படல. ரகு பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், உனக்கு நல்லாவே தெரியும். அவனோட கேரக்டர் வைஸ் அவன் சரியில்லை. இப்போ அவனை நம்பி நம்ம அவன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறது சரியா வராதோன்னு எனக்கு தோணுது. சொன்ன கேளு பாரதி, எதுவும் வேண்டாம். இது மட்டும் அர்ஜுன் எனக்கு தெரிஞ்சது அண்ணா கடைசி வரைக்கும் உங்ககிட்ட பேசாமலே போயிடுவாங்க, உனக்கு தெரியும்ல. என் அண்ணன் கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் இவனை மீட் பண்ணவே போறேன். இல்லைன்னா நான் ஏன் இவனை மீட் பண்ண போறேன்? ஸ்ரீ, ஃபைனலா கேட்குறேன், என் கூட வர முடியுமா முடியாதா?
நீ வரனா எங்க ஃப்ரெண்டை நம்பி வா, இல்லனா நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் மட்டும் தனியா போய் ரகுவை பார்த்து எனக்கு தேவையான ஹெல்ப்பை நான் வாங்கிக்கிறேன். பாரதி, இங்க பாரு பாரதி, நீ கேரக்டர் வைஸும் சரி எல்லா வகையிலும் சரி நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா உன் அண்ணி மேல உள்ள கோவத்துல என்னமோ தப்பான முடிவு எடுக்கிறியோன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு பாரதி, அவங்க எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் கேரக்டரும் எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா ஒரு சின்ன கோவத்தினால உன் லைஃப் ஸ்பாயில் ஆடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப நான் உன் கூட வரேன். நான் எப்பவுமே உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் இப்ப நான் உன் கூட வரேன். ஆனா இப்ப நீ ஏதோ பண்ண போற தப்புக்கு துணையா வரல, உனக்கு துணையா வரேன், அவ்வளவுதான். வா போலாம். தேங்க்ஸ் ஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி. இங்க நீ வராம இருப்பியோன்னு நினைச்சேன், எனக்காக வரேன்னு சொன்ன பத்தியா ரொம்ப தேங்க்ஸ் ஜி. வா, ரகு வெளியில தான் வெயிட் பண்றான், நம்ம கிளம்பலாம். சரி வா, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். ஏன்னா அர்ஜுனனா இங்க ஈவினிங் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, தெரியும்ல. அவர் மட்டும் வரும்போது நம்ம இங்க இல்ல, காலேஜ் எப்பயும் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டாருன்னா செம்ம கோவப்படுவாருன்னு தெரியும்ல. வா போலாம். ஆமா அண்ணன் வரத்துக்குள்ள வந்துடணும். சரி வா போ. வாங்க உள்ள போலாம். என்ன எதுக்கு ரெண்டு பேரும் வெளியில நிக்கிறீங்க? பாரதி, ஸ்ரீ, வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, உள்ள வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். ரகு, இவன் ஏதோ உன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாலாமே, என்ன ஹெல்ப்னு எனக்கு தெரியாது. எது வந்தாலும் நீ இங்க இருந்தே சொல்லலாம்ல. நாங்க உள்ள வரணுமா என்ன? நீ எது வந்தாலும் இங்கே இவகிட்ட சொல்லு, நாங்க இப்படியே கேட்டுட்டு கிளம்புறோம். ஸ்ரீ, என்ன இதெல்லாம்? என்ன ஏதோ என்ன மூணாவது மனுஷன் மாதிரி பாக்குறீங்க நீங்க? என்ன என்னோட கெஸ்ட் ஹவுஸ் வரதுக்கு எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? நம்ம கிளாஸ் பசங்களாம் உள்ளதான் இருக்கானுங்க, வாங்க. இல்ல ரகு, ஸ்ரீ சொல்றதா கரெக்ட். நீ என்னன்னு இங்கே சொல்ல, நாங்க கேட்டுட்டு இப்படியே கிளம்புறோம். உள்ள வரணுமா என்ன? ஏன்னா அண்ணா வேற வந்துருவாங்க, அண்ணா வரதுக்குள்ளார நாங்க காலேஜ்க்கு ரிட்டர்ன் போகணும். அதுக்கு தான் கேட்கறேன். ப்ளீஸ் நீ எது வந்தாலும் இங்கே சொல்ல. பாரதி, நேத்து தானே உங்ககிட்ட நான் அவ்வளவு தூரம் சொன்னேன். என்ன எப்பயும் ஒரு டைம் தான் எங்க வீட்டு பக்கம்லாம் வரீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ப்ளீஸ் உள்ள வா. அது மட்டும் இல்லாம லஞ்ச் வேற நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லஞ்சு வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுங்க. என்னைக்கு ஒரு நாள் தானே கூப்பிடுறேன், ரொம்ப ஓவரா பண்றீங்க தெரியுமா ரெண்டு பேரும். ரகு, நீ பாரு, அவளும் பயப்படுறா, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுக்காக தப்பா நினைக்காத, உங்களை நினைச்சு பயம்லாம் இல்ல. இருந்தாலும் பொண்ணுங்க வெளியில வந்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன். நானும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அவளுக்கும் அர்ஜுன் அண்ணா வந்துருவாங்க. அண்ணா மட்டும் இவ இங்க வந்தது தெரிஞ்சது அவரு செம்ம டென்ஷன் ஆயிடுவாரு. அவரை பத்தி உனக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்றேன். நாங்க சீக்கிரம் போகணும், அதான் எங்களுக்கும் நல்லது உனக்கும் நல்லது. சொன்ன கேளு ரகு. இவ ஒருத்தி கூட இருந்துகிட்டு ஏற்கனவே அவ இங்க வர்றதுக்கு இவ்வளவு யோசிச்சு எப்படியோ நான் ஒரு வழியா கொண்டு வந்திருக்கேன். ஆனா இவ என்னடானா ஏதாவது ஒண்ணு சொதப்பி விட்டுறா போல இருக்கு. டேய் ரகு, எந்த சொதப்பெல்லாம் நடக்கக்கூடாது. இன்னைக்கு நீ நினைச்சதை அடைஞ்சே தீரணும். ஆள் வேற சும்மா பல்லன்னு இருக்கும். இன்னைக்கு நான் இவ்வளவு தொட்டு பார்க்கலாம். தொடணும், தொட்டு பார்த்தே ஆகணும். ரொம்ப பண்றீங்க தெரியுமா? என்ன எப்போதான் நம்புவீங்கன்னு தெரியல. வாங்க உள்ள ரெண்டு பேரும். என்னமோ ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க, வாங்க. சரி பாரதி, வா நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் கிளம்புவோம், சரியா? கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, மனசுல வச்சுக்கா. சீக்கிரம் கிளம்பணும், புரியுதா? புரியுது ஸ்ரீ. வா நம்ம உடனே கிளம்பிடுவோம். உடனே கிளம்புவியா? என் காரியத்தை முடிச்சிட்டு நிதானமா அனுப்பி வைக்கிறேன்டி உன்னை. ஏண்டி எத்தனை இடத்துல என்ன நீ இன்சல்ட் பண்ணிருப்பான். இன்னைக்கு பாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு. வாடி வா. நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டுங்களும் செம்ம மூட்ல இருக்கானுங்க. வாங்கடி, இருக்கு உங்களுக்கு. வாங்க. என்ன அங்கங்க நின்னுட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? உள்ள வர்றதுன்னு ஆயிடுச்சு, அங்க கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கிறீங்க, வாசல்ல கொஞ்ச நேரம் நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீ வாங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் வந்துடும். லஞ்ச் சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பிடுங்க, வாங்க. பாரதி, எனக்கு எதுவும் தப்பா படுது பாரதி, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா நீ வேற இவ்வளவு பிடிவாதமா நிக்கிற, எனக்கு என்னமோ சரியா படல. சரி வா போலாம், உடனே கிளம்பிடலாம். எனக்காக ப்ளீஸ் ஜி, உனக்காக மட்டும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இல்லைன்னா நான் காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு இருக்கிறவ, உனக்கு தெரியும்ல. நான் மட்டும் இல்ல, நீயும் அப்படிதான். ஆனா எப்படி நீங்க வர சம்மதிச்சுன்னு எனக்கே தெரியல. அப்படி என்னதான் உனக்கு ஹெல்ப் வேணும்னு தெரியல. என்னமோ தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. சரி வா போலாம், எனக்காக ப்ளீஸ். சாரிடி, கோச்சிக்காத, வா போலாம். பாபி வா. வா ஸ்ரீ, என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ரகு, நம்ம கிளாஸ் கேர்ள்ஸும் வராங்க சொன்னீங்க, அவங்க வரலையா?
ஏ பாரதி, அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க, பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஏன் பாரதி, நாங்களா இருக்கமே, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் வந்ததான் நீ பேசுறியா என்ன? எங்க கிட்ட பேச மாட்டியா? அனாவசியமா பேச்சு வேண்டாமே. ரகு, நான் என்ன உங்ககிட்ட கேட்டு வந்தேன், அது கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு சொல்லு, நான் கிளம்புறேன். என்ன பாரதி, வந்தது வராதுமா கிளம்புறேன்னு சொல்றேன். ஏ ஸ்ரீ, நீ சொல்லு பாரதி கிட்ட, என்ன எங்களை பார்த்தா பயப்படுறேன்? ரகு, நீ சொல்ல வேண்டியது சொல்ல, நாங்க கிளம்புறோம். எனக்கும் டைம் ஆகுது, அவளுக்கும் டைம் ஆகுது, சீக்கிரம் சொல்லு, நாங்க கிளம்புறோம். மச்சான், என்னடா ரெண்டும் ரொம்ப துள்ளுது, என்ன ஏதாவது பண்ண முடியுமா முடியாதா? அது எப்படிடா மச்சான், என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவாளுங்களா? அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது, நீ கவலையே படாத. இன்னைக்கு நம்ம நினைச்சதை செஞ்சே தீர்றோம். சரிடா, இந்த ஸ்ரீ எதுக்கு வந்தா? அவ வராம இவ மட்டும் வந்துக்கலாம்ல. இந்த ஸ்ரீ கொஞ்சம் ஏடா கூட பிடிச்சவளாச்சு. நான் என்ன பண்றது மச்சி, இவ மட்டும் தனியா வர மாட்டாளே. இவதான் எங்க போனாலும் ஒருத்தி துணைக்கு கூட்டிட்டு வருவாளே, அது அவதான். அதான் அவளையும் கூட்டிட்டு வந்துட்டான். சரி, இப்ப என்ன, நம்ம போட்டுட்டோம்னா போதில்ல, நமக்கும் ஒண்ணு பத்துமா என்ன? ரெண்டா இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போ? மச்சான், நீ சொல்றது ரொம்ப கரெக்டு தான். எனக்கு கூட ஸ்ரீ மேல ரொம்ப நாளா ஒரு கண்ணு தான். நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. நாளைக்கு இது பெரிய பிரச்சனையா வந்துடாதுல்ல? பெரிய பிரச்சனையா வரக்கூடாதுன்னு தான் அந்த பிளான பண்ணியிருக்கேன். டேய், அந்த பிளான் கரெக்டா நடக்கணும், புரியுதா? அது மட்டும் மிஸ் ஆச்சு, நம்ம 3 பேரும் மாட்டிக்குவோம், பாத்துக்க. மச்சி, காவலையை விடு, அந்த பிளான் பக்காவா நடக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது, பக்காவா நடக்கும். சரி, நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. சொன்னது ஞாபகம் இருக்கலாம், என்ன போடணுமோ அதை கரெக்டா போட்டு கொண்டு வா. அதை இவளுங்களுக்கு கொடுப்போம். இல்ல, இவளுங்க அது வரைக்கும் துள்ளிக்கிட்டே தான் இருப்பாளுங்களே. கொடுக்க வேண்டியதை கொடுத்து இவளுங்களை அமுக்குவோம். அப்புறமா தான் நம்ம காரியத்தை கரெக்டா பண்ண முடியும். அதுக்கு என்ன மச்சி, எல்லாம் பக்காவா இருக்கு. நீ சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இவளுங்களை மட்டும் இங்க உட்கார வை, உடனே எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல அவளுங்களையும் மறந்துடுவாளுங்க. அது கரெக்டா பண்ணு மச்சி. டேய், எனக்கு என்னமோ நீங்க பண்றது தப்போன்னு தோணுதுடா, பயமா இருக்குடா. இவன் ஒருத்தன்டா, இவன் எதுக்குடா நம்ம கூட சேர்த்த? டேய், உனக்கு பயமா இருந்தா சொல்லிக்காம கொள்ளாம போயிடு. இங்க இருந்து எங்களையும் தாக்க இருக்காத, போயிடு. என்ன விட்டுடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் அன்னைக்கிட்ட சொல்லி வாங்கி தரேன், என்ன விட்டுடு. பணமா? எனக்கா? காலெல்லாம் விழ வேணும், அதுக்கு பதிலா என் மேல விழு, எனக்கு அது போதும். கொஞ்ச நேரத்துல காமிச்சிடுறேன், நான் ஆம்பளையா இல்லையான்னு உனக்கு தெரிஞ்சிரும்டி. இல்லையா தொடு, என் மேல இந்த கையடா, எடா கையா. காஸ்கர், அல வேற சுத்துது, விடுடும் காஸ்கர், அல வேற சுத்துது, விடுடும் கையா, கையடா. என்ன ஏவாடி அடிக்கிறேன், இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க கூடாதுடி ஒண்ணு. டேய், நீ எப்பறம் உள்ள வந்த? நீ கைய வைப்ப, நான் பார்த்துட்டு இருப்பேனா? டேய், இன்னொரு தடவை என் மேல கைய வச்சா என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வைக்கிறேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா. டேய், எங்கடா போனீங்க எல்லாரும்? இங்க வாங்கடா. இவன் எப்படி